ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லஞ்ச் பேஸ்கெட் சூப்பராக வந்திருக்குங்க. கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே 4 ஒயர் வச்சு ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம்ல, நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஒரு ஏதோ பூ வச்ச மாதிரி இருக்கும் டிசைனு. நம்ம எப்பயும் நார்மல் நாட் போடுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கும் இருக்கும். இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த ஒயரை 7.5 அடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 7.5 அடி எடுக்கணும். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே அளந்து ஒரே கலராக நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா ஒயரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மொத்தம் 20 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. டோட்டலாக 20 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு அதை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வச்சு நம்ம கீழே வரைக்கும் அளந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கையில் இருக்கிற ஒயர் மேலே இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் அளந்து மடித்தோம்ல, அதை மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த கீழே இருக்கிற ஒயரை, அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைடுலையும் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளார, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு எல்லா பக்கமும் நம்ம இழுத்தோம்னா ஒரு நாட்டு வந்துடும். இப்போது ஒயருக்கு மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கீழே தள்ளி விட்டு மேலே இழுத்துக்கிறேன். அப்போது சமமாக வந்துடும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி சைடில் பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அடுத்த ஒயர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கணும். சமமாக மடிச்சிக்கிட்டு அந்த வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடிச்சிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வைக்கணும். சைடில் கீழே இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா ஒரு பேசிக் நாட் நமக்கு வந்துடும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 20 ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும், சேர்க்கும்போது மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மீதி எல்லா ஒயரையும் இதே மாதிரியே ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 20 ஒயரையும் சேர்த்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு நம்ம அளந்து அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது மறுபடியும் அந்த ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம கட்டோடு இருக்கிறதுல அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சைடில் போகிற அளவு அளந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. நம்ம அந்த மேலே மாட்டுறது மடித்த பகுதி கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டோடு இருக்கிறது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே போகிற ஒயரை அது மேலே மாட்டணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். இந்த ஃபஸ்ட்டு லைன் அடையாளத்துக்கு இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒரே கலரே போடுறதுனால மேலேயும் கீழேயும் நம்ம போடணும். அதனால் அடையாளம் நமக்கு தெரியணும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கமும் நான் ஃபஸ்ட்டு லைனை இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அடையாளம் தெரியும். இதே மாதிரியே நம்ம மேலே அளந்து போடணும். சைடில் போகிற அளவு பாருங்கள், இப்படி அளந்துக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. அடியில் வரணும் நம்ம அளந்தது, அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது இப்படி மாட்டிட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்தோம்னா அந்த பக்கம் வந்துடும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு நீங்கள் அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே 4 லைன் போடுங்க. மேலே அந்த முடிச்சு போட்டதுக்கு மேலே 4 வரணும். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ முடிச்சு போட்டதுக்கு மேலே பாருங்கள், 4 லைன் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம்.
அப்படியே அந்த முடிச்சு போட்டதுக்கும் மேலே போட்டோம் இல்லையா, இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த முடிச்சு போட்டதுக்கும் இந்த பக்கத்தில் போட ஆரம்பிக்கணும். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து எப்பயும் போல் போட ஆரம்பிங்க. இப்போது அப்படியே பாருங்கள், மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். அளந்ததை மாட்டிட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் வந்துடுது. இதே மாதிரியே கீழே நம்ம இந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் போடுங்க. ஆனால் இந்த பக்கம் 3 லைன் போட்டிங்கன்னா போதும் நமக்கு. அந்த முடிச்சு போட்டதுலேருந்து இந்த பக்கம் 3 லைன் போடுங்க. அந்த பக்கம் நம்ம 4 போட்டோம் இல்லையா, அது மாதிரி இந்த பக்கம் 3 போடுங்க. நமக்கு பேஸ் 8 லைன் தான் நம்ம போட போகிறோம். ரெட்டைப்படையில் முடியணும். அதனால் 4 நாளாக நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 8 லைன் போடுங்க போதும். நடு லைனோடு சேர்த்து நமக்கு 8 வரும். நம்ம அடுத்து மேலே போடுறதுக்கு இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அது வழியாக நான் எடுத்திருக்கேன். இப்போது மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து மடிச்சுட்டு எப்பயும் போடுற மாதிரி போட ஆரம்பிங்க. அளந்த பகுதி கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து போடுறேன். மேல் பக்கம் நோக்கி இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 4 நாட் போட்டுட்டு நிப்பாட்டிடலாம். நான் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். இப்போது 4 முடிச்சு வரைக்கும் போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து இந்த மஞ்சள் கலர் ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இப்போது கட் பண்ணி விட்டாச்சு. இதே போலவே திரும்பவும் போடணும். இப்போது அந்த இடத்துல பாருங்கள், இப்படி கேப் மாதிரி வந்துடும் இல்லையா, விட்டு விட்டால் நம்ம அந்த மாதிரி போடணும். அது பக்கத்தில் அந்த 4 போட்டுட்டு அடுத்து 5வது ஒயர் மேலே போகிற ஒயர் அளந்து அந்த 5வது ஒயர்லேருந்தே போடணும். அதே மாதிரியே போட்டு ஒரு 4 நாட் போடுங்க. 4 போட்டுட்டு அதே மாதிரியே நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது இதையும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 4 முடிச்சு எப்பயும் போடுற மாதிரி தான் அந்த மஞ்சள் கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வந்து 4 போட்டுட்டு பாருங்கள், இப்படி அளந்து நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த மாதிரி தான் பாருங்கள், இப்படி தனித்தனியாக இருக்கும். திரும்பவும் இந்த 4க்கும் போடணும். அடுத்த 4 ஒரு சைடுக்கு நம்ம 5 டைம் வரும் அந்த மேல் பக்கம். பாருங்கள், இப்போ போட்டுட்டேன். 1 2 3 4 5 டைம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். 4 நாளாக பிரித்து 20க்கு மொத்தம் 20. அதை 4 நாளாக பிரித்தாக்கா 5 தடவை அந்த மாதிரி போடுவோம். சைடுலையும் அதே மாதிரியே இப்போ 4 நாளாக பிரிச்சுக்கலாம். அந்த அடையாளத்துக்கு போட்ட முடிச்சு இனிமேல் அவுத்து விட்டுறலாம். சைடுலையும் பாருங்கள், அதே மாதிரி இந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கலாம். அளந்துக்கிட்டு அதே மாதிரியே மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் தான் அந்த பக்கம் நம்ம போட்ட மாதிரியே 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். மறுபடியும் 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். மொத்தம் 8 லைன் நம்ம பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அடிபாகம். அப்போது 2 டைம் வரும். அதே மாதிரியே போட்டுருங்க. நான் இந்த 2 பக்கமும் காமிச்சிட்டா மீதி 2 பக்கம் நீங்களே போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு இப்போ அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி 4 நாளாக பிரித்து போடுங்க. பாருங்கள், அந்த க்ரீன் கலர் மாதிரி தெரியுதுல, அது 4 போட்டுட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி அளந்து போட்டு கட் பண்ணுங்கள். நான் அந்த பக்கம் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கமும் அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை நீங்கள் அவுத்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த பக்கம் 2 வரும் சைடில். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். மீதி இவ்வளோ ஒயர் இருக்குது நமக்கு. அந்த கலர்லேயும் க்ரீன்லேயும் இருக்குது. ரெண்டுமே நமக்கு கைப்பிடிக்க ஆகும். இந்த மஞ்சள் கலரை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இதில் கார்னர் திருப்புறது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி தான் விட்டு விட்டாக இருக்கும்ல, அந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த பக்கம் பார்த்து 1, அந்த பக்கம் பார்த்து 1 இப்படி இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து போடும்போது அந்த இடத்துல ஒரு ஐங்கோண வடிவத்தில் கேப் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி கேப் தெரியும்.
அந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அந்த மஞ்சள் கலராக இருக்குல்ல, அந்த ஒயருங்களை ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுருங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மேலே போகிற க்ரீன் கலர் ஒயரில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அடுத்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க, அவ்வளோதான். மேலே போகுதில்ல அந்த பச்சை கலர் ஒயரு, அதை வந்து 2 சேர்த்து ஒரு நாட் போடுங்க. மொத்தம் 4 ஒயராக போகும் அந்த கலரில். அந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டும், அடுத்த 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சியும் போடுங்க. நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட மேலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுருங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அந்த 2 போட்டோம்ல, அதிலேருந்து பாருங்கள் ஒரு ஒயர் இன்னொரு ஒயர் மேலே சாஞ்சி இருக்கும். இதிலேருந்து ஒரு ஒயரும் அந்த முடிச்சிலேருந்து ஒரு ஒயரும் சாஞ்சி இருக்குது. அதை 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுறணும். பாருங்கள், மொத்தம் 3 முடிச்சு வந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். 2 போட்டோம் இல்லையா, அந்த 2க்கும் மேலே 1 வந்துடும். அந்த 2 முடிச்சுக்கும் மேலே ஒரு நாட் வரும். ஒயர் வந்து அந்த 2லேருந்தும் ஒரு ஒயர் கிராஸ் ஆகும், பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒன்று போடணும். இதே மாதிரியே எல்லா பக்கமும் போட்டுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி சாஞ்சி ஒன்று மேலே ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடணும். ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் கலர் ஒயர் 2ஐயும் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 2 ஒயராக போட்டோம். அதுக்கப்புறம் அதில் மேலே ஒரு முடிச்சு போடுறோம். இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கூட. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மஞ்சள் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஒயரோட சாஞ்சி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும். இந்த மாதிரி பார்டர் மாதிரி வந்துடும். 2 கலரும் கலந்த மாதிரி இப்போ வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயர் அந்த க்ரீன் ஒயர் மேலே சாஞ்சி இருக்குது கிராஸாக, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் இன்னொரு நாட்டிலேருந்து ஒரு க்ரீன் ஒயர் சாஞ்சி இருக்குது, அந்த இடத்துலையும் ஒன்று போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடு அந்த மஞ்சள் ஒயர்லேருந்தும் பாருங்கள், ஒரு மஞ்சள் ஒயர் இந்த மேலே சாஞ்சி வரும், அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடணும். இப்போது இன்னொரு ஒயர் பாருங்கள், அந்த இடத்துல இன்னொன்று சாஞ்சி வருது, அந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுருங்க. இப்போது அதற்கும் மேலே 2 மஞ்சள் ஒயரையும் கிராஸ் ஆகும், அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் நாட் வந்துடும், பார்டர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் அந்த எல்லா ட்ரையாங்கிளுக்கும் அந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் ஒயர் இந்த பக்கம் பார்த்து ஒரு மஞ்சள் ஒயர் வருது, அதை இந்த சைடு போடணும். அந்த பக்கம் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போடணும். அந்த க்ரீன் ஒயரை சுற்றிட்டு நமக்கு அந்த மேலே ஒரு மஞ்சள் கலர் நாட் வரும், அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்துடணும். இந்த சைடும் அதே மாதிரி பாருங்கள் போடுங்க. இந்த 2 மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பக்கம் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் மேலே அந்த ஒரு மஞ்சள் கலர் ஜாயிண்ட் ஆகும், அந்த இடம் வரைக்கும் இப்போ போட்டாச்சு. இதே மாதிரியே நீங்கள் மீதி எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அப்போது நமக்கு அந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், 2 இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 அப்படி வரும். இப்போ எல்லா பக்கமும் நான் போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். சைடுலேயும் அதே மாதிரி தான் போடணும். இப்போது ஆம்லா நாட் போட போகிறோம். 4 ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். அதுக்கு அந்த 4 ஒயரையும் ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், அதை எடுக்கிறேன். அந்த ஒயரை மடிச்சுக்கோங்க, கொஞ்சம் இப்படி சாய்ச்சி வச்சு மடிச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். 2வது ஒயரை பாருங்கள், அது மேலே கொண்டு போய் திரும்பவும் இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சு அடியில் அந்த ஆள்காட்டி நம்ம விரலால் பிடிச்சிக்கணும். அடுத்து 3வது ஒயரையும் அதை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பின்பக்கமாக அந்த ஒயர் வர மாதிரி வச்சுக்கணும். லூப் மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. 3 இதழ் மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வச்சுக்கணும்.
இப்போது 4வது ஒயரு எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 க்ரீன் ஒயர் வரும் நமக்கு. இந்த பக்கம் பார்த்து 2, அந்த பக்கம் பார்த்து 2. இந்த 4வது ஒயரை அந்த 3ஐயும் சேர்த்து சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 3 இது வந்திருக்கு. 4வது ஒயரை அப்படி சுற்றி வச்சுருக்கேன். பொறுமையாக போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மடித்தோமே அதுக்கும் கீழே இருக்கிற ஒயரு, அந்த ஒயரை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எதுலேயும் சொருகக்கூடாது, மேலே அப்படி வச்சிடணும். அந்த 3க்கும் பக்கத்தில் இந்த பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்து 2வது ஒயரு, அந்த 2வது லூப்லேருந்து வந்த ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. நான் மெதுவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது போடும்போது புரியணுன்றதுக்காக. அடுத்தது இப்போ 2வது ஒயர் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒயர் மடங்காமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இழுக்கிறதுக்கு. அடுத்தது 3வது ஒயர் இது. 3வது ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்ஸ்லையும் விடணும். ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸ்லையும் விட்டாச்சு. இப்போது 4வது ஒயர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் 3ஐயும் சேர்த்து சுற்றணும்ல அந்த ஒயரு, அதை இந்த 3 ஹோல்ஸ்லையும் விடுங்க. 3 ஓட்டையிலையும் விடணும். ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் புரியறதுக்காக. இப்போ எல்லாமே விட்டாச்சு. இப்போ அடிப்பக்கத்து ஒயரை பிடிச்சி நம்ம எல்லாத்தையும் லேசாக அந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன்னு. அடிப்பக்கத்தில் இருந்து லேசாக இப்படி இழுங்க எல்லா ஒயரையும். நான் இழுக்கிறேன்ல, இந்த மாதிரி மெதுவாக இழுத்திங்கன்னா நமக்கு 4 ஒயர் சேர்ந்த ஒரு ஆம்லா நாட் கிடச்சிரும். அப்படியே லேசாக நீங்கள் டைட் பண்ணணும். இப்போது நமக்கு கேப் தெரியுது, அந்த முடிச்சு பக்கத்தில் அந்த கேப் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே தள்ளி விட்டு அடிப்பக்கத்து ஒயரை இழுத்திங்கன்னா அது நெருக்கம் வந்துடும் நமக்கு. பாருங்கள் நான் இப்படி இழுக்கிறேன்ல, அடியில் இருக்கிற ஒயரு அது மேலேருந்து தள்ளி விட்டு கீழ்ப்பக்கத்தில் அடி பக்கத்தில் இழுத்தா அப்படி நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக வந்துடும். ரொம்ப அந்த கேப் மாதிரி தெரியாமல் நெருக்கமாக வரும். இது மாதிரி தான் நம்ம போடணும். அந்த 4 ஒயரும் பக்கத்துலேயும் ஆம்லா நாட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பூ மாதிரி அழகாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மஞ்சள் ஒயர் எப்பயும் நம்ம பார்டர் மாதிரி அதை சுற்றி போடுவோம்ல, அதே மாதிரியே போட்டுறணும். அந்த முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி. உங்களுக்கு இந்த ஆம்லா நாட்டு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல 4 சாதா நாட்டு வரும், அந்த மாதிரி கூட நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும், பூ மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் அதை சுற்றிலும் அதே மாதிரி பார்டர் மாதிரி நமக்கு வந்துருச்சு. நம்ம கீழே வந்த மஞ்சள் ஒயரை வச்சு வந்தோம்ல அது மாதிரி. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அந்த 4 ஒயரில் ஒரு ஆம்லா நாட் போட்டுட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதை சுற்றிலும் இந்த மாதிரி மேலே மஞ்சள் கொண்டு வந்துருங்க. பார்டர் மாதிரி அந்த மிக்ஸ்டு நாட்டு வந்துடும். 2 ஒயரும் கலந்த கலரில் வரும். மேலே மஞ்சள் வந்துடும். பாருங்கள் இதே மாதிரி. இப்போது எல்லா பக்கமும் அதே மாதிரி போடுங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சிட்டேன், 2வது ஒயரை அது மேலே சுற்றி கொண்டு போய் அந்த லூப் மாதிரி வச்சிடணும், ஹோல்ஸ் மாதிரி வர மாதிரி இதழ் மாதிரி. 3வது ஒயரையும் அதே மாதிரி வச்சுட்டேன். 3 இதழ் பெட்டல்ஸ் வர மாதிரி 3 இதழ் வர மாதிரி வச்சாச்சு. 4வது ஒயரை அந்த 3ஐயும் சேர்த்து சுற்றிட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த மாதிரி மடித்து மேலே வச்சிடணும். 2வது ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. 3வது ஒயரை 2ஐயும் சேர்த்து விடுங்க, 2 ஹோல்ஸ்லையும் விடுங்க. 4வது ஒயர் அந்த சுற்றினோம்ல, அந்த 4வது ஒயர் 3ஐயும் சேர்த்து சுற்றினதை வந்து இந்த 3 ஹோல்ஸ்லையும் விடணும். அவ்வளவுதான். விட்டுட்டு நீங்கள் எல்லா பக்கமும் டைட் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் அந்த இழுத்து அதை சரி பண்ணினோம்னா நமக்கு ஒரு முடிச்சு வந்துடும். பார்த்திங்களா அழகாக வந்துருச்சு. இது போட போட ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் 4 சின்ன துண்டு ஒயர் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் போடலாம். சின்ன சின்ன பிட்டு ஒயர் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு அரை அடியில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அது மாதிரி போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் கூடையில் போட்டு பார்க்கலாம். இது வந்து கூடை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும் பாருங்கள், அந்த எல்லோ ஒயரை சுற்றி இந்த பக்கம் 2 பச்சை, இந்த பக்கம் 2 பச்சை வருது இல்லையா, அதில் நாட் போட்டுறணும். இப்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதை சைடில் 2 பச்சை ஒயர் வரும், இந்த பக்கம் 2 பச்சை, அந்த பக்கம் 2 பச்சை வரும். அதில் அந்த மஞ்சள் கலர் ஒயரை வச்சு பேசிக் நாட்டு சாதா முடிச்சு போட்டுக்கிட்டே வந்துடணும். மேலே ஒரு மஞ்சள் கலர் வந்துடும், 2 மஞ்சள் கலர் ஒயரு கிராஸ் ஆகும், அதை போட்டுறணும். பாருங்கள், இந்த பக்கம் போட்ட மாதிரியே இதையும் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போது அந்த இடத்துல பாருங்கள் 4 வருதா, அதே மாதிரி போடணும். அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் அந்த மூளை திருப்பின இடத்துலையும் பாருங்கள் இந்த மாதிரி வரும். அந்த இடத்துலையும் அதே மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுக்கிட்டோம், 2வது ஒயரை அதை சுற்றி கொண்டு வந்து ஒரு லூப் மாதிரி வச்சுக்கிட்டோம், ஹோல்ஸ் மாதிரி. திரும்பவும் 3வது ஒயரையும் அதே மாதிரி வச்சு இப்படி அடியில் விரலை வச்சு பிடிச்சிக்கணும், கொஞ்சம் இப்படி சாய்ச்சி வச்சுக்கணும். 4வது ஒயரை அந்த 3ஐயும் சேர்த்து சுற்றிடுறோம். சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அப்படி மேலே வச்சுட்டு 2வது ஒயரை ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடணும், 3வது ஒயரை 2 ஹோல்ஸ்லையும் சேர்த்து விடணும், 4வது ஒயரை 3லையும் சேர்த்து விடணும். அந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் அடிப்பக்கத்தில் பிடிச்சி இழுத்திங்கனாக்க உங்களுக்கு டைட் ஆகிடும். மேலேருந்து கீழே கொஞ்சம் தள்ளி விடுங்க, தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி இழுத்திங்கன்னா கூட வந்துடும் உங்களுக்கு. வைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு மடித்து வைக்கிறோம்ல ஃபஸ்ட்டு ஒயரை, அதை வைக்கும்போதே கொஞ்சம் இப்படி சாய்வாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கணும். இப்போது அந்த மஞ்சள் கலர் ஒயர் பாருங்கள் வருது, அது மேலே சாஞ்சி இன்ட்டு மாதிரி வரும். அந்த ஒயரை வச்சு அதை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இதே மாதிரி தான் நீங்கள் கூட ஃபுல்லாகவுமே போடணும். இப்போது இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, இது மாதிரியே நீங்கள் மேலே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரே மாதிரி நம்ம கூட போட்டுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி கூடைகள் போடும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன், அந்த ரவுண்டு அதை போட்டாச்சு. இதே மாதிரி தான் பாருங்கள், அந்த கார்னர் மூளை திருப்புற இடத்துலையும் போட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க, நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கூட ஃபுல்லாகவே போட்டுட்டேன். மேலே பாருங்கள் இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கேன். மேலே முடிக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் இந்த 4 ஒயர் வர்றது அந்த நார்மல் நாட் போடுற மாதிரி முடிச்சிருக்கேன். அந்த ஆம்லா நாட்டு வந்து எண்ணிக்கோங்க, 8 ஆம்லா நாட் வர மாதிரி போட்டுட்டு மேலே அந்த ஒரு இடத்துல வர இடத்துல ஆம்லா நாட் போடாமல் அது பாருங்கள் போட்டு முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மேலே மஞ்சள் கலர் வந்துட்டு அந்த மஞ்சள் கலருக்கு மேலே சைடில் ஒரு நாட் வர மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போது அதை சொருகிறதுக்கு ஒரு நாட்டு ஒரு முடிச்சியை வந்து அப்படியே கையை வச்சு இப்படி அமுத்தணும். அமுத்திட்டு அந்த சைடில் போகிற லைனில் 2வது நாட்டு, சைடில் 2வது நாட்டு பாருங்கள், சைடில் போகிற லைனில் 1 2 2வது இதில் சொருகணும். அப்படியே சைடாக சாய்வாக 2 பக்கமும் சொருகிக்கிட்டே போக வேண்டியது தான். ஒரு பூவை அப்படியே மடித்து நம்ம வைக்கிறோம், ஒரு நாட்டு வந்து உள்ளார போகிற மாதிரி அப்படி மடித்து வச்சுட்டு அந்த சைடு லைனில் போகணும். சில இடத்துல அந்த நெல்லிக்காய் முடிச்சு வரும், அந்த இடத்துலையும் பாருங்கள் அப்படியே அதில் விட்டு சொருகிட்டே போயிடுங்க வரிசையாக. இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் அப்படியே விட்டு சொருகிட்டே போயிடுங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொருகணும். ஒரு 4-5 நாட்லையாவது சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ நீட்டம் சொருகி விட்டுட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே ஒரு முடிச்சு மட்டும் உள்ளார போகிற மாதிரி அமுத்தி சொருகி விடுங்க. நான் இந்த பக்கம் சொருகிட்டேன் பாருங்கள். அடியில் பேஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப சின்ன ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும்.
இப்போது எல்லா பக்கமும் சொருகிட்டு நான் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அதை கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி தான் நான் போட்டு முடிச்சிருக்கேன். கூட பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது கைப்பிடி போடுறதுக்கு நான் டாட்ஸ் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள் ஒயரு 4.5 அடியில் 6 ஒயர் கொடுத்துருக்கேன். வெளி ஒயரு 9 அடி எடுத்துக்கோங்க. 2 ஒயர் எடுத்துக்கணும் வெளி ஒயரு. அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான கைப்பிடிகள் போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.